சிவாவுடைய ஃப்ரெண்ட் அவங்க லவருக்கு எழுதின லெட்டரை சிவா கொடுக்க போகும்போது தான் அவங்க படிக்கிற அதே காலேஜில் தான் ஜெனி படிக்கிறாங்கன்னு சிவா ஃப்ரெண்டுடைய லவ்வருடைய ஃப்ரெண்டு தான் ஜெனின்னு தெரிய வருது. ஃப்ரெண்டுடைய காதலுக்கு எதிர்ப்பு இருக்கிறதுனால சிவா ஜெனி கிட்ட அந்த காதலை சேர்த்து வைக்கிறதுக்காக ஹெல்ப் கேட்குறாரு. அப்படியே 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக பழக ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் ஒரு நாள் சிவா ஜெனியுடைய இடுப்பை எதேச்சியாக பார்க்க ஜெனி சண்டை போட்டுட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க. ஆனால் ஃப்ரெண்டுடைய காதலை சேர்த்து வைக்கிறதுல மட்டும் மும்முரமா இருக்காங்க. ஒரு நாள் ஜெனியை பார்க்க அவங்க அப்பா வராங்க. அவருக்கு சிவா தான் லிஃப்ட் கொடுத்து காலேஜுக்கு கூட்டிட்டு வருவாரு. சிவாவை அவருக்கு ரொம்பவே பிடிச்சு போயிடும். ஜெனியுடைய கல்யாணத்தை பத்தி பேசுறதுக்காக தான் அவர் வந்திருக்காரு. சிவா மேல இருக்கிற கோபத்துல ஜெனி அவங்க அப்பா கிட்ட சீக்கிரமே மாப்பிள்ளை பாருங்கன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் சிவாவும் ஜெனியும் சேர்ந்து ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. கல்யாணம் பண்ண அவங்க ஊரை விட்டு கிளம்பும்போது சிவாவுடைய ஃப்ரெண்ட், நீங்க 2 பேரும் ஒருத்தங்க காதலிக்கிறீங்கன்னு தெரியும். உங்க 2 பேருக்குள்ள என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல. ஆனா எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கோங்கன்னு அட்வைஸ் பண்ணி கிளம்புறாரு. ஆனா 2 பேரும் ஈகோவை விட்டு கொடுக்கறதுக்கு தயாரா இல்ல. ஆனா படிப்பை முடிச்சு ஊருக்கு கிளம்பும் போது ஈகோவை தாண்டி காதல் வெளியே வர ஆரம்பிக்குது. சிவாவும் ஜெனியும் அவங்க காதலை வெளிப்படுத்தணும்னு முடிவு பண்றாங்க. சிவா ஜெனியுடைய ட்ரெயினுக்கும் ஜெனி சிவாவுடைய ட்ரெயினுக்கும் போனதுனால ஒருத்தங்க மீட் பண்ண முடியாம போயிடுது. அதனால 2 பேரும் அவங்க காதலை ஒரு லெட்டர்ல எழுதி வச்சுட்டு கிளம்புறாங்க. ஆனா ஜெனி அவங்க ஊருக்கு வந்த பிறகுதான் அன்னைக்கு அவங்களுக்கு கல்யாணம் நடக்க போகுதுன்னே தெரியுது. அது தெரிஞ்சதும் அவங்க ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. ஆனா கல்யாண மாப்பிள்ள வேற யாரும் இல்ல, சிவா தான். கடைசியில 2 பேரும் ஈகோவை விட்டு கொடுத்து ஒன்று சேர்றாங்க.